शिवा हिंदी ट्यूटर के वर्ग में एपिसोड 36। कल हमने देखा 35, आज है 36, 36 एपिसोड 36। नमस्कार, सब ठीक हैं? आशा करता हूँ सब ठीक हैं। आज देखिए इடைச்சொற்கள், इसे अंग्रेजी में बोलते हैं पोस्टपोजिशन, हिंदी में संबंध सूचक अव्यय, संबंध सूचक அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இடைச்சொற்கள்னா என்ன? போஸ்ட்போசிஷன். உங்களுக்கு ப்ரிபோசிஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. ப்ரிபோசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? வீட்டுக்கு முன்னால். நல்லா பார்த்துங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்றோம் இல்லையா? அப்படின்றது என்ன சொல்கிறோம்? வீட்டிற்கு முன்னால். அங்கே நல்லா கவனிங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் இப்படின்றது தான் ப்ரிபோசிஷன். ஏன் ப்ரிபோசிஷன் போடுறோம்னு சொன்னால், இந்த வீடு எந்த வீடினுடைய லொக்கேஷனை காட்டும் பொழுது அதுக்கு முன்னாடி வருது. இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதற்கு முன்னாடி, பிஹைண்ட் த ஹவுஸ் அப்படின்றோம். எது போட்டாலுமே தமிழ் என்ன சொல்கிறோம்? வீட்டிற்கு முன்னால். இந்த முன்னால்ன்றது பின்னாடி வருது, ஆனால் இங்கே வந்து இன் ஃப்ரண்ட்ன்றது முன்னாடி வருது. அதனால தான் இங்கிலீஷில் அது முன்னாடி வர்றதுனால ப்ரீபொசிஷன்னு சொன்னாங்க. ஆனால் இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே என்ன வரும்? அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் வரும். அந்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறீங்களோ அதனுடைய லொக்கேஷன் பின்னாடி சொல்லுவோம். வீட்டிற்கு முன்னால், வீட்டுக்கு பின்னால் இல்லையா? மரத்திற்கு அடியில், மேசைக்கு அடியில். மேசைக்கு அடியில்னா என்ன சொல்லுவோம்? பிலோ த டேபிள் இல்லையா? ஆனால் தமிழ் என்ன சொல்லுவோம்? மேசைக்கு கீழே. கீழேன்றது பின்னாடி வரும். அதனால தான் இந்தியிலையும் அப்படி தான் வரும். அதனால ப்ரீபொசிஷன் இல்லை, அது போஸ்ட் பொசிஷன் சொல்கிறோம் இல்லையா? எல்லாம் ஒன்று தான். ப்ரீபொசிஷன், இங்கே போஸ்ட் பொசிஷன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நியர், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், அபவுட், பிலோ, அபவ், வித்தவுட் ஆர் அதர் தேன், லைக், டுவர்ட்ஸ், லைக், இன் பிளேஸ் ஆஃப், இது எல்லாம் ப்ரிபோசிஷன் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து மே, அட்டெல்லாம் வந்து காரக்கில் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாமும் நம்ம ப்ரிபோசிஷனில் கொண்டு வருவோம் இங்கிலீஷில். பட் இந்த இடத்துல வந்து நம்ம இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல், இதெல்லாம் வந்து காரக்கில் வராது, அதனால் இதெல்லாம் ப்ரிபோசிஷன் சொல்லுவோம். இப்போ வந்து ஹிந்தியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்த உங்களுக்கு கான்வர்சேஷன்ஸில் நிறைய நடத்தினேன். இந்த கே பாஸ் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இது பாடமாக நடத்துகிறேன். இந்த லிஸ்ட்டை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. याद कीजिए, मनन कीजिए. मनन करना बाय हार्ट. सो के पास नियर, के आगे. के आगेன்னு சொன்னால் முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஒன்று நான் உங்களுக்கு விளக்குறேன். கே பீச்சே, நல்லா கவனிங்க, பிஹைண்ட். கே பாரே மே, இதெல்லாம் தனித்தனியாக தான் எழுதணும். அதே மாதிரி எழுதும்போது இங்கே பாருங்கள், கே பாரே மே, எபவுட். கே நீச்சே, பிலோ. கே ஊப்பர், எபவ். கே சிவா, கே அலாவா. இது ரெண்டுமே என்ன அர்த்தம்? வித்தவுட் ஆர் அதர் தேன், அது வல்லாமல், அது வன்றி அப்படின்னு சொல்கிறோம். கே ஜைசே, லைக். இப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா? என்ன? ஒன்லி கே மட்டும்தான் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா இதை நினைவுபடுத்திக்கிங்க. கா பாஸ், கா ஆகே, கீ பாஸ்ன்னு இருக்கவே இருக்காது. அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கா கேக்கின்னு படிச்சிருப்பீங்க. அதில் என்ன சொன்னோம்? ஆண்பால் பெண்பாலுக்கு தகுந்த மாதிரி உஸ்கி கிதாப் அப்படின்னு சொன்னோம். ராம்கி கிதாப்னு சொன்னோம் இல்லையா? ராம்கி கலம்னு சொன்னோம். ராம்கா காகஸ், ராமனுடைய பேப்பர்ஸ்னும் பொழுது ராம்கா காகஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஆனால் அங்கே வந்து அந்த ஆப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம காக்கேக்கி மாற்றினோம் உடையன்றது. ஆனால் இங்கே அதே மாதிரி இந்த காக்கேக்கி என்னுடைய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒன்லி கே தான் வரும். ஸோ இடைச்சொற்களாக நீங்கள் போஸ்ட் பொசிஷனாக யூஸ் பண்ணும் பொழுது ஆல்வேஸ் இட் இஸ் கே பாஸ் ஒன்லி. there is no ka pass, there is no key pass. இதில் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு சொன்னால், ராமனிடம் அப்படின்னு சொல்ல போறீங்க. வித் ராம் ஆர் நியர் ராம் பாஸ் தான். இட் இஸ் ஆல்வேஸ் ராம் கே பாஸ். நல்லா பார்த்துங்க, ராம் கி பாஸோ ராம் கா பாஸோ கிடையாது. புரியுதுங்களா? அது கேன்றது கான்ஸ்டன்ட் இல்லையா? மாறாதது. இப்போ ராம் கே பாஸ் அப்படின்னு சொன்னால் ராமனிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நியர் ராம் ஆர் வித் ராம் அப்படின்னு ரெண்டு மீனிங் இருக்குது. there are 5 rupees with ராம் அப்படின்னு சொன்னால் ராம் கே பாஸ் 5 रुपये हैं. ராமன் 5 ரூபாய் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் ராம் கே பாஸ் 5 रुपये हैं அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா?
इसके पास जाओ, ராம் के पास जाओ அப்படின்னு சொன்னா கோ நியர் ராம் அப்படின்னு அர்த்தம். கோ டு ராம், கோ நியர் ராம்ன்ற மீனிங்ல வரும் கே பாஸ். அதே மாதிரி நம்ம டிக்ளென்ஷன் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். டிக்ளென்ஷன்னா என்ன மாறும் இல்லையா? மே, தும், ஹம், ஆப் இதெல்லாம் எப்படி மாறும்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எதோட சேர்ந்து மாறும்? அதாவது கா, கே, கி ஃபர்ஸ்ட் கேஸில் அது கேவோட எப்படி மாறுமோ அதே மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ப்ளஸ் கே மேரே, என்னுடைய என்ற மீனிங் வருது இல்லையா? மை ப்ளஸ் கே மேரே, தும் ப்ளஸ் கே தும் ஹாரே, டூ ப்ளஸ் கே சாத் तेरे साथ, तुम प्लस के साथ तुम्हारे साथ, हम प्लस के साथ हमारे साथ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பாஸ் சாத்னு சொன்னேன். கே சாத் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அதாவது கே சாத் நான் வித் சொன்னேன். இப்போ பாஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருங்க. ராம் கே பாஸ், அப்போ இங்கே கே பாஸ் மட்டும்தான் வரும், கீ பாஸ் கா பாஸ் வராது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் இந்த எல்லா இதையுமே பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறேன். ராம் கே சாத் ஏக் और लड़का है, ராமனுடன் இன்னொரு பையன் இருக்கிறான். ராம் கே பாஸ் முன்னாடி சொன்ன 5 रुपये हैं. राम के पास एक थैली है, थैलीना बैग. राम के पास एक कुत्ता है, ராமனிடம் ஒரு ராமன் நியர் ராம் there is a dog. there is a dog near ராம் அப்படின்னு சொல்றோம். ராமனிடம் ஒரு நாய் இருக்கிறது. கே ஆகே மீன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதாவது डाक घर के आगे एक बड़ा पेड़ है. डाक घर என்ன சொன்னேன்? डाक घरன்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ். இது நல்லா தெரிஞ்சுங்க. டாக்னா போஸ்ட்னு அர்த்தம், डाक घरன்னு சொல்லுவோம். डाक घरன்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேர்த்து ஒரு डाक घर. सो डाक घर के पास एक डाक घर के सामने एक बहुत बड़ा पेड़ है. போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கிறது. एक बहुत बड़ा पेड़ है சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி के आगे के पीछे, मेरे घर के पीछे एक बगीचा है. मेरे நல்லா கவனிங்க. मेरे घर के पीछे என்னுடைய வீட்டிற்கு பின்னால், that is behind my house, एक बगीचा है. बगीचा தோட்டம். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்கள் வெக்காபுலரி நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். उनके घर के सामने एक तालाब है. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? उनके घर के सामने एक तालाब है. उनके எப்படி வந்தது? வே பிளஸ் கே இல்லையா? उनके घर के सामने அவருடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு சாமனே. இப்போ சொன்னேன் கே ஆகே சொன்னேன் இல்லையா? அதையே வந்து நம்ம கே சாமனேன்னு சொல்லலாம். இதுல நிறைய வார்த்தைகள் இருக்கு. சாமனே. सो के सामने के आगे ரெண்டும் ஒன்று தான். उनके घर के सामने एक बहुत बड़ा तालाब है. ஒரு பெரிய குளம் இருக்கிறது. there is a tank. உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி के पीछे, तुम्हारे पीछे क्या है, உனக்கு பின்னாடி என்ன இருக்கு? क्या है ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, चोली के पीछे क्या है இல்லையா? அதை நீங்கள் சினிமா பாட்டு அதை பார்த்துக்கலாம். चोली के पीछे, चोली மீன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பிஹைண்டுன்னு அர்த்தம். அடுத்தது கே பாரே மே. கே பாரே மேன்னு சொன்ன அர்த்தம் अबाउट. गांधी जी के बारे में आप क्या जानते हैं. இந்த சென்டென்ஸ்லாம் நீங்கள் எழுதுங்க. நான் வாயால் சொல்கிறேன், அதனால் நீங்கள் எல்லாமே டிக்டேஷன் மாதிரி வச்சுட்டு எழுதி பார்க்கணும். गांधी जी के बारे में आप क्या जानते हैं. காந்திஜியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? வாட் டு யூ நோ அபவுட் காந்திஜி. ஸோ கே நீச்சே, पेड़ के नीचे क्या है? पेड़ மரத்திற்கு அடியே என்ன இருக்கிறது? पेड़ के नीचे राम बैठ रहा है, बैठता है, बैठा है அப்படி வேணாலும் சொல்லலாம். அவன் உட்கார்ந்திருக்கிறான். के ऊपर இல்லையா? के ऊपर என்ன எடுத்துக்கலாம்? उसके ऊपर क्या है? अलमारी के ऊपर क्या है? अलमारी इस अलमीरा தான். நம்ம அலமாரின்னு தமிழே சொல்லணும், அதே தான். अलमारी के ऊपर क्या है? அதுக்கு மேலே என்ன இருக்கிறது? छत के ऊपर क्या है? छत. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம நிறைய நீங்க தெரிஞ்சுங்க. छतன்றது ரூஃப். अलमारी के छत के ऊपर क्या है? மேலே என்ன இருக்கிறது? அதாவது கூரைக்கு மேலே என்ன இருக்கிறது? छत के ऊपर एक मोर है, ஒரு மயில் இருக்கிறது. there is a peacock that is on the top of the छत, on the top of the roof இல்லையா? ऊपर के ऊपर. के सिवा, के अलावा இது வந்து வித்தவுட்னு அர்த்தம், இல்லாமல்னு அர்த்தம். मैं
தமிழ் के सिवा हिंदी भी जानता हूँ தமிழை தவிர எனக்கு ஹிந்தியும் தெரியும் अंग्रेजी के सिवा उसे कुछ मालूम नहीं है அதாவது ஆங்கிலத்தை தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கே அலாவா கே சிவா ரெண்டுமே ஒன்று தான் கே ஜைசே இஸ் லைக் ராம் கே ஜைசே ஷியாம் ஹை ராமனை போன்று ஷியாம் இருக்கிறான் ராம் ஷியாம் கே ஜைசே ஹை ராமனை போன்று ராம் ஷியாமை போன்று இருக்கிறான் இப்படி நம்ம இந்த கே ஜெய்சேவை கொண்டு வருவோம் லைக் ஹி இஸ் லைக் ராம் ஷியாம் இஸ் லைக் ராம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே பாஸ் உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருந்தேன் அடுத்தது கவனிங்க இந்த வெரி இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியது சொன்னாங்க கீ இந்த இடைச்சொற்கள் எல்லாமே ஒன்லி ஃபியூ தான் இருக்குது அதாவது கீ போட்டு தான் இதெல்லாம் வரும் கீ தரஃப் கீ ஓர் கீ தர கீ ஜக அப்படின்னு வரும் இங்கேயும் நல்லா கவனிங்க இது ஆல்வேஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர் ஃபார் தீஸ் வேர்ட்ஸ் அப்போ இது வந்து கே தரஃப்னு என்றைக்குமே வராது கே ஓர்னு வரவே வராது எப்படி இதெல்லாம் கீ போட்டு வராதோ அதுமாரி கேஓ காவோ போட்டு இது வரவே வராது ஆல்வேஸ் இட் இஸ் கீ தரஃப் அப்போ என்ன வரும் கீ தரஃப்னா டுவர்ட்ஸ் கீ ஓர்னாலும் டுவர்ட்ஸ் கீ தரஹ்னா லைக் இதுவும் அது ஒன்று தான் கே ஜெய்சே கீ தரஹ் நீங்கள் கீ தரஹ் யூஸ் பண்ணும்போது கீ தான் பண்ணணும் கே ஜெய்சே போடும்போது கே தான் போடணும் ஜெய்சே யூஸ் பண்ணும்போது கே தான் போடணும் கீ ஜஹ இன் பிளேஸ் ஆஃப் இப்போ யூசேஜ் பாருங்கள் கீ தரஃப் ராம் सीता की तरफ देख रहा है நல்லா கவனிங்க கீழே இங்கே ஒரு புள்ளி இருக்குது ஃபா சவுண்ட் வரணும் की तरफ இல்லையா ஸோ राम सीता की तरफ देख रहा है राम सीता की ओर देख रहा है புரியும் நினைக்கிறேன் இல்லையா he is looking towards सीता राम is looking towards सीता எல்லா ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான் வரும் அடுத்து की तरह is जैसे श्यामला सीता की तरह काम करती है இல்லையா ஷியாமலா சீதாவை போன்று வேலை செய்கிறாள் அவளை போலவே வேலை செய்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கீ தர அடுத்தது கீ ஜஹ இன் பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா இன்ஸ்டெட் ஆஃப் இன் பிளேஸ் ஆஃப் தட் இஸ் எப்படி வரும்னா ஷியாம் கி ஜக ராமு கோ லோ அப்படின்னு அர்த்தம் ஷாமுக்கு பதிலாக ராமுவை எடுத்துக்கோ மீன்ஸ் விளையாட்டில் சொல்கிறோம் இல்லையா நீங்கள் அவனை எடுத்துக்கங்க இவனை எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா लीजिए शाम की जगह राम को लीजिए की जगह शाम की जगहன்னு சொல்கிறோம் அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் இன் பிளேஸ் ஆஃப் இப்போ நல்லா கவனிங்க இதை டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் எப்படி வரும்னு பாருங்கள் மேரி தரஃப் டுவர்ட்ஸ் மீன்றது என்ன சொல்லுவோம் மேரி தரஃப் மேரி ஓர் இது வந்து மேரே ஓர்னு வரவே வராது ஆணோ பெண்ணோ எப்படியா இருந்தால் யாராக இருந்தாலும் சரி மேரி தரஃப் மேரி ஓர் உஸ்கி தரஃப் உஸ்கி ஓர் வகுன்றது உஸ்னு மாறும் இல்லையா அதாவது டுவர்ட்ஸ் ஹிம் அவனை நோக்கின்ற மீனிங்கில் வரும் அதே மாதிரி தான் கீ தரகும் மேரி தரஹ் தும் மேரி தரஹ் காம் கரோ நீ என்னை போல வேலை செய் இல்லையா தும் உஸ்கி தரஃப் காம் கரோ உஸ்கி தரஹ் காம் கரோ நீ அவனை போல வேலை தரஹ் வேற தரஃப் வேற பார்த்துங்க அடுத்த மாதிரி கீ ஜஹனா இன் பிளேஸ் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லிட்டாது மேரி ஜஹர் எனக்கு பதிலாக அவங்கள எடுத்துங்க மேரி ஜஹர் தும் உனக்கோ லீஜியே மேரி ஜஹ உனக்கோ அப்பாயிண்ட் कीजिए அவங்கள அப்பாயிண்ட் எனக்கு பதிலாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுங்க டீட்டெயில் कीजिए எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த யூசேஜ் கேசாத் கேபாஸ் இதெல்லாம் நல்லா தரவாக படித்து மனப்பாடம் பண்ணீங்க வேறவர் யூ வாண்ட் யூ கேன் ஆட் தீஸ் ஃப்ரேசஸ் இல்லையா அந்த இடைச்சொற்களை நீங்கள் புகுத்தி யூ கேன் மேக் லாட் ஆஃப் சென்டென்सेस लाइक कीजिए एपिसोड 36 कैसा है लाइक कीजिए शेयर कीजिए और सब्सक्राइब कीजिए और सबको बता दीजिए सबसे हिंदी में बात कीजिए धन्यवाद।